சந்தோஷம். ஒரு குருகுலத்தில் ஒரு ஜென் குரு போதனை செய்து கொண்டிருந்தார். அதில் சீடர்கள் அனைவரும் கலகலப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒரே ஒரு சீடர் இந்த ஜென் குருவை பார்த்து கேட்கிறார், குருவே, ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய போர் வீரர், பெரிய ஆயுத வீரர், பல நாடுகளை உங்கள் ஆயுதத்தால் கட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இன்று அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த வீரம், வேகம், இந்த ஆயுதம் எல்லாம் உங்களிடம் இல்லாமல் போய்விட்டதா என்று கேட்டார். குரு சொன்னார், அப்பொழுது எனக்கு ஞான அறிவு இல்லை, புத்தி கூர்மை இல்லை. இப்போ புத்தி வந்து விட்டது, அதெல்லாம் தவறு என்று உணர்ந்து பிறகு அதை விட்டுவிட்டு நான் ஜென் குருவை நாடி அமர்ந்திருக்கின்றேன். இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. யாரையும் நான் இது வீழ்த்துவது எனக்கு எண்ணம் இல்லை என்று சொன்னாராம். உடனே எப்படி அது மறக்க முடியும், பழக்கம் தானே என்று சொன்னாராம். அந்த அறிவு அப்படி வேலை செய்தது, இப்போ அதை புரிந்து கொண்டேன், அதிலிருந்து விடுபட்டு வந்து விட்டேன் என்று சொன்னாராம். இந்த இரண்டு சீடர்கள் நம்பவே இல்லை. எப்படியாவது நாளை காலையில் அவர் தியானத்தில் இருக்கும்போது நாம் அவர் மீது பாய்வோம், சண்டையிடுவோம், அவர் என்ன செய்வார் பார்ப்போம் என்று சொல்லி இவர் இரண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள். அதே போல் இரண்டு பேரும் மரத்திற்கு பின்னால் மறைந்து கொள்கிறார்கள். இந்த குரு தியானத்தில் இருக்கிறார், தியானத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். இவங்க இரண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு செய்கை செய்கிறார்கள். இரண்டு பேரும் உடனே அவர் மீது பாய்கிறார்கள். குரு குனிந்து கொள்கிறார். இரண்டு பேரும் முட்டி மோதி தலை பலத்து அடிபட்டு கீழே விழுந்து விடுகிறார். குரு நிமிர்ந்து எழுந்து நின்று நடந்து கொண்டே சென்றாராம். ஆம் நண்பர்களே, கதைகள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவன் தன்னை மாற்றிக்கொண்டு திருத்தி நல்வழியில் பாதை சென்று கொண்டிருந்தால் அவனுடைய பழைய காலத்தை நினைத்து அவர்கள் மீது ஏதாவது ஒரு இது நடக்கும் காரியமாக நிச்சயமாக மாறியிருக்க முடியாது என்று தவறான எண்ணங்களை புரிந்து கொண்டு நடத்தினால் கடைசியாக நாம் தான் மண்டை உடைந்து போகும் தவிர அவர்கள் சிறப்பாக தான் இருப்பார்கள். எக்காரணத்தை கொண்டும் ஒரு தவறு செய்துவிட்டால் அதே தவறு மீண்டும் செய்வார் என்ற உங்கள் யூகங்களை குப்பையில் போடுங்கள். அவர்களும் நல்லவராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு சூழ்நிலை அவரை அப்படி மாற்றியிருக்கும். இன்னொரு சூழ்நிலை அந்த புத்தி அறிவையும் கூர்மையை பயன்படுத்தி தன்னை செம்மையாக பயன்படுத்தி ஒரு குருவாக உயர்ந்த நிலையில் இருப்பார். அதை நாம் தான் புரிந்து கொள்வதில்லை. இந்த பழைய நிலையிலே அவர் அந்த கண்ணோட்டத்தை பார்த்து கொண்டு அவரை பற்றி பேசுகிறோம். கடைசியில் மண்டை உடைவது நாம் தான். புரிந்தால் சந்தோஷம். வாழ்க வளமுடன்.